சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நல்லா இருக்கு. ஓகே சார். சார் நேற்று பட்ஜெட் வெளியாகி இருந்தது, யூனியன் பட்ஜெட். அதுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை சொன்னாங்க. அதிமுக வரவேற்றிருந்தது, எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. வரவேற்பு தெரிவித்ததை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, முக்கியமாக திமுக ஆதரவு கட்சிகள். திமுக இதை தவிர வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தாவே அலற கட்சி. ஸ்டாலினுக்கு ராத்திரியில் தூக்கத்தில் இருந்தால் கூட நரேந்திர மோடின்னு அலறின்னு இருக்காரு. அந்த அலறல் அவருடைய பயத்தினுடைய வெளிப்பாடை தவிர அது அவர் நடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு இன்னைக்கு இருக்கின்ற அந்த பயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது செஞ்சாலும் பாரதிய ஜனதா சொல்லி செய்கிறாங்க, பாரதிய ஜனதா செய்யுதுன்னு அவருடைய அந்த ஒரு சிலருக்கு மனநோய் கூட இருக்கும். அது என்னன்னா சும்மா எதை பார்த்தாலும் பேய் மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு நரேந்திர மோடி பார்த்தா அப்படியே அலறல், மத்திய அரசு எதை செஞ்சாலும் பேய் மாதிரி தெரியுது. அதனால அவர் அதை தான் சொல்லுவார். அவர் இன்னைக்கு களத்தில் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சி அமைக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் என்ன சொல்கிறோம், கடந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சி, அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி. இந்த 4 ஆண்டுகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி நடத்தினார். அந்த ஆட்சியை இன்னைக்கு இந்த ஸ்டாலின் நடத்தின இந்த 4.25 ஆண்டு ஆட்சியோடு ஒப்பிட்டு நாங்கள் களத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டாலின் என்ன செய்கிறாரு? சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால அவர் என்ன சொல்கிறார்? எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் நாங்கள் இந்தியாவிலேயே இல்லை உலகத்தில் கனடா நாட்டுக்கு இணையாக, அமெரிக்காவுக்கு இணையாக தமிழ்நாட்டை உருவாக்கிட்டோம்னு சொல்லி சொல்கிறாரே தவிர என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு திட்டத்தை சொல்ல முடியுதா? இப்போது நாங்கள் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தது. மருத்துவக் கல்லூரிகள் வர சொல்லி கூட 11 பொது மருத்துவமனைகள் அந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிது. ஆக மருத்துவத்துறையில் அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூக சீர்திருத்த திட்டம் பார்த்தீங்கன்னா 7.5 விழுக்காடு நீட்டினுடைய பாதிப்பிலிருந்து மாணவர்களை மீட்டதோடு ஒரு சாதாரண குக்கிராமத்தில் தமிழ் வழி கல்வி படித்தவங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க இன்னைக்கு 7.5 விழுக்காட்டின் வழியாக அடுத்த வேலை உணவுக்கு கூட வழியில்லாத குடும்பத்தை சார்ந்த குழந்தை கூட இன்னைக்கு மருத்துவராகி ஆண்டுக்கு 600-700 பேர் வராங்க. நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம். ஸ்டாலின் என்ன சொல்ல முடியும்? இதுவரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரா? ஒரே ஒரு மருத்துவ இடத்தை அதிகப்படுத்தினாங்களா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்ததுக்கு பிறகு கருணாநிதி பல்நோக்கு மருத்துவமனைன்னு ஒரு புதுசாக மருத்துவமனை கட்டி அவங்களுடைய சாதனையாக அவங்க ஆட்சியினுடைய அடையாளமாக சொன்னாங்க. அந்த மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இருக்காங்களா? அதில் இருக்கிற மருத்துவ பணியாளர்கள் கூட இன்னைக்கு என்ன பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. இதுக்குள்ளேயே அவங்க போராடுறாங்க. இதுதான் அவங்களுடைய லட்சணம். இன்னும் சொல்ல போனா ஒரு மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனை, இப்போ ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கு, ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கு, ஸ்டான்லி மருத்துவமனை இருக்கு, கீழ்பாக் மருத்துவமனை இருக்குன்னா அந்த மருத்துவமனையை ஒட்டி ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கும். இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதுல பயிற்சி டாக்டர்களும் அங்க பணியாற்றுவாங்க. அவங்க தான் அந்த டியூட்டி டாக்டருங்க இருக்கிறத விட அந்த பயிற்சி டாக்டர் ஆய்வு பண்ணி அவங்க தன்னுடைய அனுபவத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த நோயாளிகளுக்கு உடனடியாக இப்போ டாக்டர் பார்த்தாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பெரிய டாக்டர் வருவார், இவங்க சின்ன டாக்டர் வருவாங்கன்னு சொல்லி, அதாவது அவங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தால் கூட அவங்க பயிற்சியில் வர்றதுனால நோயாளிக்கு டாக்டர் பார்த்தாங்கன்ட்டு ஒரு அவங்க விசாரிக்க சொல்ல அவங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. அதுக்கு தக்கவாறு அந்த நோயாளியோட விசாரிப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பொறுமையா இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்தையும் விசாரிக்க சொல்ல இவங்க நோயாளிக்கு ஒரு ஆற்றுப்படுத்துற மாதிரி இருக்கும். இதுதான் எல்லா மருத்துவக் கல்லூரியிலும். அதனால தான் மருத்துவக் கல்லூரி தொடங்கிறதுக்கு, அது தனியாராக இருந்தால் கூட மருத்துவக் கல்லூரி தொடங்க சொல்ல மத்திய அரசு அங்கே பக்கத்துலேயே ஒரு மருத்துவமனை பொது மருத்துவமனை இருந்தால் தான் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க இந்த கிண்டியில் தொடங்கின அந்த கருணாநிதி பல்நோக்கு மருத்துவமனைக்கு அருகில் ஏதாவது மருத்துவக் கல்லூரி இருக்கா? கேஎம்சியில் இருக்கிற மருத்துவ பயிற்சி டாக்டர்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க இங்கேயே பார்க்கறதுக்கு முடியாமல் இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு போய் இன்னும் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர
அங்க நிரந்தரமா ஒரு பயிற்சி டாக்டர்கள் கூட அங்க இல்லாத நிலையில இருக்கு. அங்க இருக்கிற ப ஊழியர்கள்லாம் இன்னைக்கு போராடுறாங்க. இந்த மாதிரி எதையுமே ஒரு சரியா செய்யணும், முறையா செய்யணுன்ற எந்தவித பொறுப்புணர்ச்சியும் இல்லாத ஒரு அரசாங்கம், அமைச்சர்கள், முதலமைச்சர், அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்றாரு. இது ஒரு பொம்மை அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர். என்ன நடக்குதுன்னே தெரியாத யாரோ எழுதி குடுக்கிறத வந்து துண்டு சீட்ட வச்சுக்கிட்டு பேசுறாரு. இவர் வந்து போட்டோ ஷூட் நடத்தி அத வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு. அவரு இவர் உங்கள டப்பா இன்ஜின்னு சொல்றாரு உங்க அவரு கூட்டணிய. டப்பா இன்ஜினா, எந்த இன்ஜின் இருந்து அவர் வந்து எங்கள சொல்லல, நரேந்திர மோடிய சொன்னதுக்கு அவர் விளக்கம் சொல்றதா நடிச்சுட்டு இவருடைய முட்டாள்தனத்த பகிரங்கப்படுத்திட்டு இருக்காரு. அதனால அது எந்த இன்ஜின்றது ஸ்டார்ட் ஆக சொல்ல தெரியும். இப்போ இப்போ இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசு ஐசியூல இருக்கு. அது வெளிய வரப்போ தான் இவங்க 2வது வெளிய வருவான் ஆஸ்பத்திரி விட்டு. முதல்ல வந்து ஜெனரல் வார்டுக்கு வரட்டும். இப்போ ஐசியூல இருந்து அத டேக்கப் ஆகட்டும். அதுக்கப்புறம் பேசலாம். அதனால இது வந்து அவரு இன்னைக்கு இந்த யாரோ எழுதி குடுக்குற அந்த கருத்தாக்குன்னு இன்னும் அவங்க வியூக வகுப்பாளர்கள் சொல்ற அந்த பஞ்ச் டயலாக்லாம் அவர் வந்து மேடையில பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு தான் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த கைத்தட்டுறவங்க கூட யாருன்னு பார்த்தா, இவங்க கூட்டிட்டு போன காசுக்கு வந்து உட்கார்ந்துருக்கவங்க தான். ஆனா அவங்க களத்துக்கு வரட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு களத்துல இருக்கு. தேர்தல் களத்துல இன்னைக்கு இருக்கிற ஒரே கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு 182 தொகுதிகள்ல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் வாக்காளர்களை சந்தித்து பிரச்சாரத்தையே முடிச்சிட்டோம் நாங்க. இன்னைக்கு எங்க கூட்டணி கட்சியை பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனா இருந்தாலும், அந்த கட்சியில இருக்க மற்ற தலைவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு களத்துல இருக்கிறாங்க. நாள்தோறும் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு களத்துல இருந்து சுற்றுப்பயணத்துல இருக்கிறாரு. அதனால நாங்க களத்துல இருக்கிறோம். இவங்க ஐசியூல இருந்துகிட்டு அப்பப்போ வெளியே வந்து ஸ்டாலின் மட்டும்தான் இன்னைக்கு அது கூட ஆட்சி இருக்கிறதுனால, அதிகாரம் இருக்கிறதுனால, அதுக்கு போலீஸ் இருக்கிறதுனால இன்றைக்கு மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா, வாசுதேவன் நல்லூர்னு நினைக்கிறேன். அங்க 2 எம்எல்ஏ விரட்டி அடிச்சுட்டு நாங்களே ரேஷன் கடை திறந்துக்கிறேன். நீங்க எதுக்கு இந்நேரத்துக்கு சா க முடியிற நேரத்துல வந்து நீங்க என்ன திறக்கிறது? நாங்களே திறந்துன்னு விரட்டி அடிச்சாங்கல்ல நேற்றைக்கு முதல் நாள். இது இது தொடக்கம் தான். போலீஸ் இல்லாம திமுக அமைச்சர்களோ, ஸ்டாலினோ வந்தாங்கன்னா இதான் நடக்கும். இன்னும் அவங்க வந்து இந்த 1 1/2 மாதம், 1 மாதம் வரைக்கும் அவங்க போலீஸ் பாதுகாப்போட நடமாடலாம். அதுக்கு பிறகு அவங்க மக்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க 525 வாக்குறுதிகளை தைரியமா சொல்லிட்டு, அந்த எந்த மக்கள்கிட்ட போய் அந்த வாக்குறுதி குடுத்தாங்களோ, அந்த மக்கள்கிட்டயே போய் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்கன்னா, அவங்க மக்கள் கடைசி நிமிஷத்துல கூட ஏதோ இவங்க செய்வாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. இவங்க செய்யலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இன்னைக்கு நாள்தோறும் சென்னை இதில பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், சிறப்பாசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இப்படி எல்லாருமே போராடுகின்ற நிலை இன்னைக்கு இவங்களால உருவாக்கப்பட்ட அ அந்த பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம், இப்படி எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 மினி கிளினிக் உருவாக்கப்பட்டு ஒரு குக்கிராமத்துல கூட ஒரு கிளினிக் இருந்தது. நீங்க அதனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்கணுன்றதுதான். நீங்க இப்போ அம்மா மினி கிளினிக்ல என்ன பயன்னா, அது மக்களுக்கு ஒரு சரியான திட்டமா இருந்தது. என்னன்னா, அவங்க தாலுக் மருத்துவமனைக்கு அல்லது மாவட்ட மருத்துவமனைக்குன்னா கொஞ்சம் நீண்ட தூரமா இருக்கும். ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க இந்த மினி கிளினிக் இருக்க சொல்ல காலையில 9 மணிக்கு மருத்துவர் வருவாரு. ஒரு மருந்தாளுநர் வருவாங்க, ஒரு நர்ஸ் வருவாங்க, ஒரு மருத்துவ பணியாளர் அந்த அந்த கிளினிக் திறந்திருக்கும். அவங்க மாலை வரைக்கும் இருந்து அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம காலையில போய் அங்க பார்க்க முடியுன்ற ஒரு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே போய் பார்த்துக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவங்களுக்கு சிகிச்சை குடுத்துட்டு, அதுக்கு மேற்கொண்டு அவங்க சிகிச்சை தேவைப்பட்டதுன்னா, அவங்களே ஆம்புலன்ஸ் வச்சு உரிய மருத்துவமனைக்கு மேற்பு சிகிச்சைக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இதுதான் அம்மா மினி கிளினிக்ல செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இவங்க அத வந்து இவங்க மூடுனாங்க, எடுத்தாங்க. எடுத்துட்டு இன்னைக்கு இல்லம் தேடி மருத்துவம்ன்றாங்க. இப்ப அந்த இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்லி இவங்க நியமிச்ச ஊழியர்கள்லாம் இன்னைக்கு ரோட்ல நின்னு போராடுறாங்களா இல்லையா? அவங்க பணிநிரந்தர கேட்டு போராடுறாங்களா இல்லையா? அவங்க எந்த போய் இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ நீ ஒருத்தருக்கு ஒரு கிராமத்துல ஒருத்தருக்கு ஜுரம் வந்துருச்சு, இல்ல ஒரு நோய் வந்துருச்சுன்னா,
அவங்க உடனடியா இன்னைக்கு என்ன நிலைமை, ஒரு தனியார் டாக்டரை தேடி போற நிலைமை இருக்கு. அந்த கிளினிக் போய் அவங்க டோக்கன் வாங்கி 200, 300 குடுத்து அவங்க சிகிச்சை அதுக்கான வசதி இல்லாதவங்க போக முடியாம இருப்பாங்க. அடுத்த நாளு இது அவங்க நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கும். அந்த நிலைமை இல்லாம காலையில 9 மணிக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது. உடல் சரியில்லைன்னா காலைல டாக்டர் ஒருவர் போய் பார்க்கலாம். அப்படின்ற நம்பிக்கை தந்தது. அதனால அத மூடுனாங்க. அதனால தான் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவங்க 2000 கிளினிக்க மூடிட்டீங்க. நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம். வந்தா 4000 கிளினிக் தமிழ்நாடு முழுக்க தரப்போம்னு இருக்காரு. அதனால இவங்களுடைய இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, இந்த ஒப்பனை எல்லாம் வந்து அவங்களுக்கு பெருமை தரலாம். உலகத்திலேயே இங்க கேயபிள்ஸுக்கு பிறகு கேயபிள்ஸ் கூட இவரை பத்தி தான் பேசினாரே தவிர அவர் வந்து தன்னைத்தானே பார்க்கல. ஆனா ஸ்டாலின் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவர். உலகத்திலேயே வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற ஒரு மனநோயாளியா இன்னைக்கு ஸ்டாலின் மாறி இருக்காரு. இன்னைக்கு யார் எது கேட்டாலும் இதுதான் சிறந்த ஆட்சி, இதுதான் சிறந்த சாதனை, இதுதான் என்ன சாதனைன்னா அது சொல்ல தெரியல. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பல முறை கேட்டாச்சு. நீங்க வாங்க, எத்தனை பேரை வேணா கூட்டிட்டு வாங்க, எவ்வளவு பேப்பர் வேணா துண்டு பேப்பர் எடுத்துட்டு வாங்க, என்னோட வாதம் பண்ணுங்க, எந்த இடத்துக்கு வரணும் சொல்லுங்க, இல்ல எந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு சொல்லுங்க, நான் வரேன். நான் எதுவுமே இல்லாம வரேன். என்னுடைய ஆட்சியில செஞ்ச சாதனையை சொல்றேன். உங்க ஆட்சியில செஞ்ச சாதனையை சொல்லுங்க. உங்க ஆட்சியில எவ்வளவு வேதனை வந்ததுன்னு நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுல அதுக்கு அந்த சேலஞ்சை ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இல்லைல்ல. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் எனக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்னைக்கு இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க, கூட்டணி இல்லை, அதனால அதிமுக பலகீனமா இருக்குன்னாங்க. இன்னைக்கு கூட்டணி பலமாயிடுச்சுன்னு ஒண்ணு அதை பதில் சொல்ல முடியல. நீங்க இதுக்கு பெரிய கணக்கு கூட தேவையில்லை. ஒரு சிம்பிள் கணக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. நாடாளுமன்ற தேர்தல் மத்திய அரசுக்கான தேர்தல். மத்திய அரசுக்கான தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைச்சது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி அமைச்சது. இந்த 2 கட்சியும் தனியா போட்டியிடாம ஒன்னா போட்டிட்டு இருந்தா திமுக கூட்டணி பலமா இருந்திருக்குமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு சமகால பத்திரிகையாளர், அரசியல் நிலவரங்களை உங்களுக்கு தெளிவா தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்னா சேர்ந்து போட்டிட்டு இருந்தா திமுக வெற்றி கூட்டணியா இருந்திருக்குமா? இத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குமா? அதுதான் அது புரிஞ்சதுனாலதான் ஸ்டாலின் பயப்படுறாரு. ஆனா இது வேற வகையில இன்னைக்கு விமர்சனமாகவும் வைக்கப்பட்டிருக்கு சார். சொல்லுங்க. இப்ப நீங்க அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றீங்க. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் பேசும்போது பாஜக தலைமையில ஒரு கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு. எங்க விஜய் எல்லாம் ஒரு மனிதனாவே நாங்க பார்க்கல. என்னை பொறுத்தவரை தனிப்பட்டவங்க மனிதனாவே பார்க்கல. ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாத ஒரு உலகத்திலேயே NDTVக்கு எப்படி பேட்டி கொடுத்தாரு? பேட்டி எடுத்தவங்களுடைய பேட்டியை வச்சுட்டு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் சொல்லலன்டுவார். நான் என்ன சொல்றேன், நீங்க அதை கூட அவர் எல்லாரும் வந்து அங்க பேசினாங்க, போனாங்க. சரி, இவர் வந்து வீட்டில் கூப்பிட்டு பேசினாருன்றது கூட ஏத்துக்கலாம். அதை ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு ஏன் சொல்றாரு? நீங்க ஒரு உங்களுடைய தனிப்பட்ட இடத்துல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதில் எடிட் பண்றதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? நீங்க ஏதாவது உளறல் இருந்ததுன்னா அதை வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை எடிட் பண்ண சொன்னா அவங்க பண்ண போறாங்க. நீங்க அதை கூட இல்லாம அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகள் கூட உங்களால உச்சரிக்க முடியாததுன்னு தானே உண்மை. நீங்க ஒரு தலைவருங்க, நீங்க எந்த வகையில நான் இன்னும் விஜயை வந்து டைரக்டர் எழுதி கொடுக்குற அந்த ஸ்கிரிப்டை படிக்கிற ஒப்பிக்கிற நடிகராக தான் என்னால் பார்க்க முடியுதே தவிர இருக்கிற அவருடைய தரமும் தகுதியும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கட்சி தானே பிள்ளையார் சுழி போடப்பட்டது, கொடி பறக்குதுன்னு உங்க பொதுச் செயலாளர் சொன்னார். அதுதான். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் யாரையும் தேடி போகல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அதை சொன்னது உண்மை. எங்க சொன்னார்? நாமக்கல்ல சொன்னார். அதுக்கு முன்ன என்ன நடந்தது? கரூர் சம்பவம். கரூர்ல விஜய் கூட்டத்துக்கு போறாரு. அந்த கூட்டத்துக்கு ஒரு நேரத்துக்கு போனாரா, லேட்டா போனாரா, இல்ல அந்த கூட்டத்துக்கு இவர் காரணமா, போலீஸ் காரணமான்றத விவாதத்துக்கு நான் வரல. நான் சொல்றது, அந்த கூட்டத்துல விஜயை பார்க்க தானே வந்தாங்க. விஜயினுடைய ஆதரவாளர்கள் தானே அவங்க.
சரி, ஆதரவாளர் கூட இல்லை, விஜய் கூட்டத்துக்கு வந்தாங்க, அவருடைய அழைப்பை ஏற்று வந்தாங்க. விஜய் போன உடனே நீங்க நல்ல ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்க. விஜய் அந்த கூட்டத்துக்கு போன உடனே என்ன பேசினாரு? போலீஸுக்கு நன்றி சொன்னாரு. என்ன பாதுகாப்பாக அழைத்து வந்தது போலீஸ்னு சொன்னாரா இல்லையா? கிளம்பும் போது அதே போலீஸை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதை நான் சொல்றேங்க, போலீஸுக்கு நன்றி சொன்னாரு. போலீஸுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து பேசுறாரு, செந்தில் பாலாஜி பத்தி அப்புறம் பேசுறேன்னாரு. சொன்னாரா? அதுக்கு பிறகு அவர் 2 நிமிஷமோ 3 நிமிஷம் பேசுறாரு. ஒரு 5 நிமிஷம் இருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. அதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா போய் அவர் காதுல சொல்றாரு. உடனே அதான் இவர் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடுறாரு. செருப்பு வந்து விடுது. செருப்பு வந்து வந்த உடனே ஆதவ அர்ஜுனா ஏதோ காதுல சொல்றாரு. சொன்ன உடனே அடுத்து என்ன நடந்தது? ஒரு 4, 5 தண்ணி பாட்டிலை தூக்கி போட்டு இவர் எஸ்கேப் ஆனார்ல. எஸ்கேப் ஆனார். இவருக்கு ஆதரவா நீங்க பேசுனீங்க அன்னைக்கு குரல் கொடுத்த நான் முதன்மையான சொல்றேன், கட்சி நான் நீங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றேன். உங்களுக்கு ஐயங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லதான் நான் வந்திருக்கேன். அது ஒன்றும் எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆயிட்ட உடனே இவர் களத்தை விட்டு போயிட்டாரு. போயிட்டு திருச்சி ஏர்போர்ட்ல நிருபர்கள் கேட்க சொல்லக்கூட எந்த பதிலையும் சொல்லலை, யாரையும் பார்க்கல. சென்னை ஏர்போர்ட்லயும் அவர் சொல்லலை. தனி விமானத்தில் வந்தாரு, நேராக வீட்டுக்கு போய் பதுங்கிட்டாரு. அங்க என்ன நிலைமை? அங்க திமுகவினுடைய கழக மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் அணிவகுப்பு நடந்தது. எல்லாரும் எடுத்துட்டு போனாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. எல்லா ஊடகங்கள் உட்பட யாருக்கும் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்றதான் தெரியுமே தவிர யாருக்குமே எதுவுமே புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு பிறகு அவங்களெல்லாம் கொண்டு போய் மருத்துவமனையில் இருந்தாங்க. மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி போயிட்டாரு. தாவேக்காவில் யாருமே தலைவர்கள் இல்லை. விஜய் வந்து அந்த இடத்துல இருந்து உடனே போனாருன்றது அது வேற தனி டிபேட். அடுத்த நிமிஷம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட யாருமே அங்க மருத்துவமனைக்கு பக்கம் இல்லை. அப்போ உடனடியாக அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் களத்துக்கு போறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் அவர் என்னன்னு பார்க்க சொல்ல எல்லாரையும் வந்து மருத்துவமனையில் இதுன்றாங்க. அதுக்கு பிறகு இவங்க இந்த தொண்டர்கள் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட, அது கேட்டு சொல்றது கூட அவங்களுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்போ அவங்க எல்லாம் இவர் அணுகுறாங்க. களம் வந்து முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி கைக்கு போயிடுச்சு. செந்தில் பாலாஜி அதிகாரிகள் அவங்க துணையோட அவர் நல்லது செய்ய வந்தாரா கெட்டது செய்ய வந்தாரான்னு விவாதம் பண்ண வரல. ஆனா அந்த இடம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இவங்க விஜயனுடைய ரசிகர்கள் என்ன நடந்ததுன்னே தெரியல. அது இறந்தவங்க கூட யார் இறந்தாங்க, யார் நம்ம வீட்டில இருந்து வந்தவங்க அல்லது நம்ம கூட வந்தவங்க இருக்குமா இருக்காதான்றது கேட்டு சொல்றது கூட இல்லை. அப்போ விஜயபாஸ்கர் தான் அதை செஞ்சார். அவர் போனதுக்கு பிறகு அவர் கூட போய் அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் இவங்க வந்து என்ன நடந்ததுன்னு அப்போவே ராத்திரியோட ராத்திரியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டதா சொல்லி அவங்க பாடியை கொடுக்குற நிலைமை வந்துருச்சு. உடனடியாக ஸ்டாலின் வந்தார், விசாரணை கமிஷனை போட்டார். ராத்திரியோட அந்த அம்மா புறப்பட்டு காலங்காலியில் பேனா கூட எடுக்காமல் அங்கே வந்துட்டாங்க. கூட பாதுகாப்பு கூட ஆள் இல்லை. ஒரு விசாரணை கமிஷன், ஒரு நீதிபதி எந்தவித பாவம் அவங்க ஆர்வத்தில் ஒரு பாதுகாப்பை கூட பேனா கூட இல்லாமல் வந்துட்டு நான் விசாரிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலை. யாரும் கோரிக்கை வைக்கல, யாரும் தேவைன்னு சொல்லலை. அதுக்குள்ள விசாரணை கமிஷனை வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. முடிச்சு அவங்க தீர்ப்பெடுத்துறதுக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி அங்கே களத்துக்கு போகலன்னா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன நிலைமை இருந்திருக்கும்? இவர் போய் அங்கே நின்னதுக்கு பிறகு இதுல வந்து ஒரு நியாயமான விசாரணை வேணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் வேணும், எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகுதானே ஒரு எதிர்ப்புணர்ச்சி வந்தது. அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலேருந்து ஒரு குழுவை அனுப்பி நாடாளுமன்ற உறுப்பினர் விசாரிக்க ஆரம்பித்த பிறகுதான் அதனுடைய ஒரு சைடா போனதை ஒரு சமநிலைக்கு வந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து நடந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பண்ணியும் விஜய் அந்த நன்றி உணர்வு அந்த நேரத்துல தான் இவங்க எல்லாம் செய்ய சொல்ல அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு பறந்துட்டாரு. புஷி ஆனந்த் விஜய் 100 மீட்டர் ரேஸ்ல போனாருன்னா இவர் 1000 மீட்டர் ரேஸ்ல காணாமல் போயிட்டாரு. காணாமல் போனது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் போய் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு என்னை விட்டுருங்க, நான் ஓடி போறேன்னு சொல்லி ஜாமீன் கேட்டாரு. இப்படி இவங்க தலைவர்கள் எல்லாம் காணாமல் போன பிறகு அவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரணா இருந்து பாதுகாத்தது.
அண்ணா திராவிடம் அங்க திமுகவினுடைய அந்த தாக்குதல்ல இருந்து மீட்கின்ற ஒரு கவசமா அண்ணா திமுக இருந்தது, இவங்களுக்கு வந்து பாதுகாத்தது. அதனால அந்த தொண்டர்கள் அருகில் இருக்கின்ற நாமக்கல் கூட்டத்துல தன்னெழுச்சியா வந்து அவங்க வந்து கொடி எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்த்த உடனே இன்னைக்கு வந்து தொண்டர்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் ஒரு இதுல வருது, திமுகவால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கின்றதுக்கு தான் நாங்க பிள்ளையார் சொல்லின்னு சொன்னோமே தவிர அதுல என்ன தவறு இருக்கு? நாங்க தேடி போலையே. அவங்க வந்து தொண்டர்கள் அவங்க வர சொல்ல அந்த தொண்டர்களை கரூர்ல எங்க விஜயபாஸ்கர் வந்து பாருங்க நாங்க கூப்பிட்டோமா? நீங்க விட்டு ஓடிட்டீங்க. ஒரு பதில் சொல்ல. இன்னும் சொல்ல போனா 15 நாள் கட்சி ஆபீஸை மூடி வச்சீங்கல்ல, அலுவலகத்தையே மூடி வச்சாங்கல்ல. நீங்க அதனால அவங்க முழுக்க முழுக்க செஞ்சதெல்லாம் அவங்க. அதுல இருந்து காப்பாத்து நன்றி சொன்னாங்கல்ல, எடப்பாடியாருக்கு நன்றி சொன்னாங்கல்ல. அப்புறம் வந்து என்னைக்கு வந்து இல்ல என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவரு தொடக்கத்துல இருந்தே திமுக தீய சக்தி, திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டின்னு சொன்னவரு, திடீர்னு போன மீட்டிங்ல ஊழல் சக்தின்னு சொல்றாரு. இந்த மீட்டிங்ல 2017க்கு பிறகு மக்கள் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு அதிமுகவை அட்டாக் பண்ற மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம்? அவருக்கு வந்து அவங்க வியூக வகுப்பாளர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிச்சிட்டு இருக்காரு. வெளி உலகம் மட்டும் இல்ல, அவர் வீடே சரியா தெரியாது. அவருடைய நடத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவரை யாரோ ஒரு தவறான கற்பிதத்தை உருவாக்கி அவருக்கு மேல ஒரு இன்னைக்கு திமுக சரியான கட்சியோ சரியா இல்லையோ அது வேற. ஆனா களத்துல எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அதிமுக எவ்வளவு போராடிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு களத்துல என்னதான் இருந்தாலும் வெற்றி பெற்றோன்ற இருமாப்பு இருக்குமா யாருக்காவது? ஆனா இவர் எடுத்த உடனே நான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் நேரா எங்கேயும் வரமாட்டேன், நேரா இங்கிருந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில போய் இறங்குவேன், அங்கிருந்து நேரா பனையூருக்கு வருவேன்னு சொல்லி ஒரு மனநிலை இருந்தாருன்னா இது என்ன மனநிலைன்னு தெரியல. வீடுகள் தோறும் எனக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆமா, வீடுகள் அப்புறம் எதுக்கு அவரு வீடுகள் தோறும் அவருக்கு ஆதரவா இருக்க சொல்ல அவருக்கு எதுக்கு கட்சி? நேரா நின்னாருன்னா அவர் போட்டுற போறாங்க. முதல்ல வேட்பாளர் இருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க. தேர்தல் வேட்பாளர் இருக்காங்களா? வீடுகள் தோறும் இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டில் இல்லாத காட்டுல இருந்து பிடிச்சிட்டு ஓட்டு போட போறோமா? ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுங்கிற மாதிரி ஒரு கணக்கு. ரேஷன் கார்டை கொடுத்ததே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ரேஷன் கார்டை கொடுத்து ரேஷன் கடையை திறந்து இந்த நாட்டுக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான இந்த ரேஷன் திட்டம் இருக்குன்னா அது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டை உருவாக்குனது அதிமுக. எங்க கிட்ட வந்து ரேஷன் கார்டு இருக்குன்னா இல்ல எம்ஜிஆர் நீங்க மறந்துட்டீங்களோ என்னமோ, அவர் மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க எம்ஜிஆரை பேசுற அளவுக்கு தகுதியோ தரமோ யோகியதையோ அது விஜய்க்கு இல்லை. நான் எதுல வேணா சமரசுக்கு வருவேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிடுறத நான் எந்த காலத்திலும் ஏத்துக்க மாட்டேன். இல்ல அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்றாரு. அவரால் என்னங்க செய்ய முடியும்? நீங்க அதாவது இது வந்து ஒரு வகையான உளவியல். நீங்க உட்கார்ந்த எழுந்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏய் அவன் என்ன பெரிய ஆளு, ஏய் இவன் என்ன பெரிய ஆளு, அவனை நான் வந்தேன்னா அடிச்சிருவேன், இவன் வந்தேன்னா தூக்கிடுவேன், நான் வரேன், ஒரு காலத்துல வருவேன், வர சொல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் கையால் ஆகாதவங்க. அந்த கதை தான் இதை எடுத்துக்க முடியுமே தவிர இதுல நீங்க அவரு நான் என்ன சொல்றேன், பிஜேபி எதிர்க்கிறேன்றாரு, எல்லாரும் அதாவது அந்த பிஜேபியை எதிர்க்கின்றது போக திமுக எதிர்க்கின்றது போக இப்போ அவர் என்ன சொன்னாரு, திமுகவுக்கு எனக்கும் போட்டின்னாரு. அது ஒரு கட்டம் வரைக்கும் அது எடுபட்டது. அதிமுக கூட்டணி பலமாகி இன்னைக்கு களத்துல இறங்கி நாங்க வேலை செய்ய சொல்ல இப்போ எல்லாம் பேசு பொருள் வந்து எல்லா ஊடகங்களும் அதிமுகவும் திமுகவும் தான் போட்டின்ற வந்துட்ட பிறகு இவரை கண்டுக்கிற இவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவருடைய இம்பார்ட்டன்ஸ் அவர் உருவாக்குன அந்த பிம்பம் சரிஞ்சு போச்சு. இவர் களத்திலேயே இல்லைன்னு ஆகி போச்சு. இப்போ களத்துல இருக்கிறது திமுக அதிமுகன்றது யதார்த்தமான உண்மை. ஊடகங்கள் எங்களை மறுத்தா கூட அவங்களால தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இவர் களத்திலே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? நான் வீட்டுல இருந்தே ஜெயிச்சிருவேன், படுத்துருவேன். பெருந்தலைவர் காமராஜரே இந்த நாட்டுக்கு பிரதமர்களை உருவாக்கி அந்த மாபெரும் தலைவரே படுத்துவேன் ஜெயிப்போன்னு படுத்தவர் எடுத்துக்க முடியாம போச்சு. அதுதான் அரசியல், அதுதான் தேர்தல். ஜனநாயக நாட்டில் எது வேணா நடக்கும். ஆனா இவர் ஒண்ணுமே செய்யாம எதுவுமே தெரியாம எவனோ எழுதி கொடுக்கறது. இன்னைக்கு பாத்தீங்களா இந்த 3வது ஆண்டு விழா
3வது ஆண்டு விழாவில் எத்தனை தலைவர்கள் மேடையில் இருந்தாங்க. இவரே வந்து டான்ஸ் ஆடுறாரு. நான் தான் விஜய், அதை என்னவோ எழுதி வச்சிருந்தாங்க வாசகம். நான் தான் விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய், நான் தமிழ்நாட்டுக்கு விஜய்ன்னு இவரே டான்ஸ் ஆடுறாரு. அப்போ இதை வந்து நீங்க ஒரு கோமாளித்தனமா பார்ப்பீங்களே தவிர, இதை எப்படி ஒரு அரசியல் பெருந்தன்மையாவோ அரசியல் நாகரிகமாவோ பார்க்க முடியுமா? நீங்க இது வரைக்கும் ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு முடியல. உங்க வீட்டுல வச்சு நீங்க எடிட் பண்ணி உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நீங்க எதை விரும்புறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்தாங்க என்டிடிவி. ஒரு முதலமைச்சர் அவர் அவர் வந்து இது பண்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறாரு, எல்லா தலைவர்களும் வந்து அரங்கத்துக்கு வராங்க, தைரியமா பேசுறாங்க. இவரை எல்லாருக்கும் அப்பாற்பட்டு ஒரு கல்ட் பிராண்டுன்னு சொல்றாங்க. இல்ல, அதுதான் அவரை முடமாக்குறதுக்கு அது ஒரு வழின்ற. நீங்க தலைவா நீ வராத இங்கே இரு, நாங்க பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து இந்த பக்கம் ஓடிடுவான். திருப்பி வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டான்னு வந்து அங்க சொல்லுவான். இதெல்லாம் களத்து தெரியாதுங்க. நீங்க ஒரு பூத்துல இந்த வேலை நடக்கும். ஒரு பூத்துல போன உடனே அவன் என்ன பண்ணுவான், 2 பேர்கிட்டையும் காசு வாங்கிட்டு இருப்பான். நம்ம போன உடனே நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், எல்லா ஓட்டு நம்மளுக்கு தான், இங்க பாருங்க அவன் 2 பேர் யாருக்கு ஓட்டு போடும், உங்களுக்கு தான், அண்ணன் சொன்னா அவன் நம்பிட மாட்டேன்னு சொல்லி 4 பேர் அவன் செட்டப் பண்ணி வச்சிருப்பான். ஆனா என்ன ஆகுன்னா, இதை நம்பிட்டு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணாம வீட்டுல படுத்திருந்தோம்னா அவன் அவன் வந்து வேலையை காட்டிடுவான். சரி பரவாயில்ல நீ வாப்பான்றது அரசியல் தெரிஞ்சவனா இருந்தா சரி வாப்பா நீ வந்து சும்மா நான் வந்தால நான் ஒரு 4 கூட பார்த்துட்டு போறேன் வான்னு சொல்லி போடுறவன் தான் அரசியல்வாதி. அதனால இது எதுவுமே நான் இன்னும் சொல்றேங்க, எனக்கு வந்து திமுகவை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் எனக்கு தெரியும். 72ல அரசியலுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வந்தவன், 74ல 73ல திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதற்கு பிறகு பாண்டிச்சேரி இடைத்தேர்தல், அதுக்கு பிறகு 76 77 பார்லி தேர்தலில் எல்லா இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் காலத்தில் நான் எந்த தேர்தல் காலத்துலையும் நான் இல்லாமல் இருந்ததில்லை. நான் என்னுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு நீங்கள் என்னதான் பலமான கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர வேற யாருமே களத்தில் எல்லா பூத்துலேயும் ஆள், நம்முடைய முகவர் ஒருத்தர் இருக்காருன்னா திமுக. அதாவது இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இவங்க அவங்களுக்கு கூப்பிடல, 1000 பிரச்சனை இருக்கு எங்க கட்சிக்குள்ள. நீ பெரியவனா நான் பெரியவனா, விட மாட்டேன் நான் விட மாட்டேன், அவருக்கு ஏன் பதவி கொடுத்தேன்னு நிறைய போராட்டம். ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக கட்சியில எல்லாரும் அதை விரும்புறது நடக்கும். ஆனா என்னன்னா தேர்தல் அறிவிப்பு வந்தோம், அவன் திமுக திமுக வந்துட்டான், நீ என்ன வீட்டுல படுத்துன்னு இருக்கன்னு அவன் மாமன் மச்சானா கூட இருப்பான். நீ என்ன பெரிய இதுவா அந்த ஊருக்கு என்ன பண்ணிட்ட, நான் ஏன் கட்சி தான் பெருசுன்னு அந்த வெறித்தனம் வந்து திமுக அதிமுக தான் இருக்கும். இது வந்து ஒரு ஊர்ல இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்லயும் அந்த அந்த மாதிரி 2 பேருக்கும் வேணும் மோதல். அந்த அவங்க வந்துட்டா அது வரைக்கும் ஒன்னா படைக்கிறதா கூட எலெக்ஷன் வந்துட்டா நீயா நான் பார்த்துருவேன், என் ஊர்ல நான் தான் அதிக ஓட்டு வாங்கி தருவேன்னு அவன் வந்து நிற்பான். இதுதான் கலை யதார்த்தம். நீங்க தேர்தல் நேரத்துல நீ என்னதான் வேண்டியவனா இருந்தாலும் அவனை போய் ஓட்டு கேட்டீங்கன்னா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா இவருக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, இவர் ஜெயிச்சிருவோம் வீட்டுல வந்தா நம்ம என்ன தேடி போய் போடணுமான்னுவாங்க. இது மக்களுடைய மனநிலை. அவங்க இவ்வளவு நாள் அவர் வந்து நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, அவர் நிற்கிறாரு, நம்ம போய் தேடி போய் ஓட்டு போடுவோன்றது கிடையவே கிடையாது. கேட்டாதான் ஓட்டு போடணுன்றது நம்முடைய மனநிலை. அப்படி இவர் கேட்காம விட்டார்னா அவெல்லாம் வந்து இவனை என்ன பண்ண, அவனை போய் கேட்குறான் 10 வாட்டி அவன் வீட்டாண்டு போய் நிற்கிறான், நான் அவனுக்கு என்ன பண்ணேன், என்னை வந்து ஒரு வாரத்தை கேட்கலப்பா, அவனுக்கு போய் நான் என்ன போட சொல்றேன்னுவான். இது வந்து ஒரு யதார்த்தமா. இந்த கல நிலவரம்லாம் ஒன்று விஜய்க்கு தெரியணும், இல்லை அவங்க பொதுச்செயலர் புசியானதுக்கு தெரியணும், இல்லை ஆதவர்ஜனுக்கு தெரியணும். அந்த கட்சியில யாருக்கு அந்த வேற யாரான 3-4 பேர் இருக்காங்களே எல்லாம் வியூக வகுப்பாளர். அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு டேபிள்ல கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு 10,000 மீம்ஸ் வந்துச்சு, 1,00,000 மீம்ஸ் வந்துச்சு. ஆதவர்ஜுனர் சொன்னாரு நிறைய மீம்ஸ் வந்துச்சு, நிறைய லைக் வந்தது, அதனால அவர் தான் வந்துருவாருன்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, விஜய் வந்தவொடனே பார்க்கறதுக்கு வர கூட்டம். செங்கோட்டையன் சொல்றாரு அவருக்கு வந்து குழந்தைகள்லாம் வருது, அதனால அவர் ஜெயிச்சிருவாரு, அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஓட்டு போட்டுருவாங்கன்றாரு. இந்த மாதிரி ஒரு அதாவது இதுக்கெல்லாம் ஒரு பதில் உண்டா?
ஒரு ஆக்கப்பூர்வமான இப்போ போன தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21% தனியாக நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்ன 19 பார்லிமெண்ட்டில் 19% இருந்தது, 2% கூடி இருக்கு. நாங்கள் எங்கள் கட்சி சரியான திசையில் போயிட்டு இருக்கு நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளைவு இருக்கா? போன சட்டமன்ற தேர்தலில் 21 தேர்தலில் மிக குறைஞ்ச ஒரு 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து அவங்க ஆட்சி கூட அப்பவும் நாங்கள் ஒன்றும் மோசமான தோல்வியை சந்திக்கல. எங்கள் கூட்டணி 75 இடமும் தனிப்பட்ட முறையில் 66 இடமும் வெற்றி பெற்றோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் இது பெரிய பாதிப்பு இல்லை. 2011 திமுக சுத்தமாக தொடை தெரியப்பட்டது. எதிர்கட்சியாக கூட வர முடியல. விஜயகாந்த் தான் எதிர்கட்சியாக வந்தார். அதை ஒப்பிடுற போது இது எங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி இல்லை. எங்களுடைய கட்சியை சீரமைக்கிறதுக்கு ஒரு கேப் கிடைச்சிது. அதை வச்சு நாங்கள் சீரமைச்சிட்டோம். இப்போ தேர்தலை சந்திக்கிறதுக்கு இது எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா மாறி இருக்குன்னு கூட நாங்கள் எடுத்துக்கிட்டு வேலை செய்யறோம்னு சொல்றோம். ஆனா எதுவுமே இல்லாம விஜய்க்கு ஒரு வீட்டில் ஓட்டு இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க அது என்ன ஐடியாவில் சொல்லி இது முதல்ல அவங்க ஒரு சிலர் சொன்னாங்க, எனக்கு அது அவர் சினிமா துறையில் எப்படின்னு தெரியாது, அவர் வீட்லேயே ஓட்டு இருக்கான்னு தெரியலன்றாங்க. அவர் வீட்டில் அவருடைய மனைவி குழந்தைங்கள்லாம் அவரோட இல்லை, அதனால அவங்க ஓட்டு எங்க இருக்குன்னு தெரியல, அவருக்கு வீட்லயே ஓட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்றாங்க. இது நமக்கு தேவையில்லாத வாதம். ஆனா இருந்தாலும் அவர் பேசுறது இதெல்லாம் எதிர் விளைவுகள் வரும்ன்றதை உணர்ந்து பேசணும். இன்னைக்கு அவர் நாட்டை காப்பாத்துறேன் இதுன்றா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை என்றது ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஆட்சி அதிமுக ஆட்சியில் 3 லட்சம் கோடி கடனில் இருந்தது. அதுக்கு இந்த ஆட்சி வந்தப்போ அதுவே பெரிய கடன், தமிழ்நாட்டு ஒரு பாதாளத்துக்கு போயிடுச்சு. நாங்கள் அதுலேருந்து மீட்கிறோன்னு குழு அமைச்சு அதை அமைச்சு அதை வெள்ளை அறிக்கை கொடுத்து என்னென்னவோ பண்ணாங்க. பண்ணிட்டு நாங்கள் இதுலேருந்து தமிழ்நாட்டை மீட்க போகிறோம்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்களே 5.5 கோடி கடன் வாங்கி இன்னைக்கு இது வரைக்கும் 73 வருஷத்தில் வாங்காத கடனை வாங்கி சாதனை பண்ணாங்க. இது ஓரளவுக்கு திமுகவில் இருக்கிறவங்களாம் ஏற்கனவே மந்திரிகளாக இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அரசியல் தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டின் நிலவரம் புரிஞ்சவங்க, அவங்களாலேயே இந்த பின்னடைவை சரி பண்ண முடியலன்றதை விட மோசமான நிலைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ அவங்கள விட ஒரு மோசமான நிர்வாகம் தான் இவரால் நடத்த முடியும். இவருக்கு டைரக்டர் எழுதி கொடுக்கறத இவர் பேசலாம், நடிக்கலாம், அவர் டான்ஸ் ஆட சொல்ல இவருக்கு ஆடலாமே தவிர, ஆனா இவருக்கு அந்த பொருளாதார அறிவு இருக்குமானா நிச்சயம் கிடையாது. அரசியல் அறிவே இல்லாத ஒருத்தருக்கு பொருளாதார அறிவு எப்படி இருக்கும்? அதனால அவரால் அதுவே கேள்விக்குறி. அப்படி எதுவுமே தெரியாம இந்த நாட்டை நிர்வாகன்றது, முதலமைச்சர் பதவின்றது என்ன ஒரு விளையாட்டு பதவியா? இன்னைக்கு அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு அவரை போல செய்வேன்னு சொல்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த உடனே அப்போ அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடக்குது. தலைமைச் செயலாளர்லேருந்து நிதித்துறை செயலாளர்லேருந்து எல்லாரும் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. இவர் கருத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி சத்துணவு திட்டம், அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் அறிமுகப்படுத்தணும், எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும் சத்துணவு தரணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க கணக்கு போட்டு புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே நிதித்துறை செயலாளர் சொல்கிறாரு, இதுக்கான வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பணத்தை நம்மளால் செலவழிக்க முடியாது, நம்முடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு இவ்வளோ பணத்தை ஒதுக்கணும்னா அது தொடர முடியாது, இது பிரச்சனை ஆயிரும், அதனால் வேறு ஏதாவது மாற்று சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் பொருளாதாரம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஐஏஎஸ்லாம் படித்து ரொம்ப பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், எனக்கு பொருளாதாரம் தெரியாது, நான் 3வது தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஏழை குழந்தைகளுடைய பசியால் அந்த வயிறு எரியுது பார்த்தீங்களா, அது எனக்கு தெரியும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைங்களுக்கு பசியால் துடிக்கிறத பார்த்து அந்த தாய் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. என் தாய் அந்த வேதனைப்பட்டிருக்காங்க. நானும் என் அண்ணனும் பசியோடு இருக்க சொல்ல எங்களுக்கு கஞ்சி கொடுக்கறதுக்கு கூட முடியாத நிலையில் அந்த தாய் எப்படி கண்ணீர் வச்சாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அந்த பசியால் துடிக்கிற அந்த வேதனை தெரியும். அதனால் நான் பொருளாதார பற்றி தெருவாக பிச்சை எடுத்தார், வீடு வீடாக பிச்சை எடுத்தாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற உங்களை இந்த திட்டத்தை நிறைவேற்ற கூப்பிட்டனே தவிர இது முடியுமா முடியாதான்னு ஆலோசனை கேட்க வரலன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு
மக்களுடைய பாதிப்பு தெரியணும், கஷ்டம் தெரியணும். விஜய் வந்து அவங்க அப்பா பெரிய டைரக்டராக இருந்தார். அவர் வந்து பிட்டு பிட்டாக வெட்டி ஒட்டி இவரை வந்து பெரிய நடிகரை உருவாக்கிட்டார். அதில் ஒன்றும் அவருடைய திறமை தான். அதில் அவரே சொல்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு அரசியல் படங்களை நடிக்க வச்சாருன்ட்டு. அதனால் அவருக்கு வந்து அந்த கஷ்டம் என்னான்னு தெரியாமல், அடித்தட்டு மக்களுடைய நிலைமை புரியாமல் அவர் வளர்ந்ததுனால அவர் இன்னைக்கு மற்றவங்களுடைய நிலைமை தெரியாமல் பேசுகிறாரு. இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் வேணாங்க, அதை 41 பேர் இறந்தாங்க. இறந்தவங்களுக்கு அவர் செஞ்ச மரியாதை என்ன? கேட்டால் வந்து அவருக்கு பணம் கொடுத்தார். பணம் ஏற்கனவே இவர் கொடுக்கலன்னா திமுக டேக் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். திமுக ஏற்கனவே அரசு சார்பில் கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்சி சார்பில் செந்தில் பாலாஜி கொடுத்து எல்லாரையும் அந்த வீடுங்கள்லாம் போய் உட்காந்து அவங்க பேசி முடிச்சுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, இப்போ சாதாரணமாக நம்ம போகிறோம், ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுங்க. விபத்து நடந்தால் அடுத்து என்ன செய்வாங்க? அங்கே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க, போலீஸ் கேஸ் போடுவாங்க. அது ஒரு பக்கம். உடனே என்ன பண்ணுவாங்க? அப்பா அவருக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்குது, அவர் வந்து இறந்துட்டார், இவர் சம்பளத்தை வச்சு தான் சாப்பிடுவோம், நீ அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணுவாங்க, இல்லை செய்யணுவாங்க. இதானே? அப்படி அங்கேருந்து தப்பிச்சு இவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தால் கூட தேடி வந்து பணம் கொடுன்னு வாங்கிட்டு போவாங்கல்ல, அந்த பணத்தை தானே வாங்கிட்டு போயிருங்க. இது என்ன நீ பெரிய மனிதாபிமான ரீதியாக உதவு. இதே மாநாடு நடத்தி செத்தாங்கல்ல, போகிற சொல்ல செத்தாங்க, அவங்களெல்லாம் கொடுத்தாங்களா? நான் என்ன சொல்ல வரேன், நீ வந்து உன்னை காப்பாற்றிக்க தப்பிக்கிறதுக்காக நீ ஒரு மாதம் அமைதியாக இருந்த, எப்படி இதுலேருந்து மீள்றது, வெளியே வர்றதுக்கு முடியாமல் வழி தெரியாமல் இருந்த நேரத்தில் இந்த சரி அதுக்குள்ளே அரசாங்கம் பணம் அறிவிச்சது, மற்றவங்களாம் அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாம் பார்த்த உடனே சரி நம்ம சும்மா இருந்தால் ஒன்றும் இது ஒன்றும் முடியாது, நீ அறிவிச்ச. சரி, அதை வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு நிவாரணம், அவங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டேன்னு சொன்னால் இது எப்படி சரியாக வரும்? அதனால் விஜயை பொறுத்த வரைக்குங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், விஜயை நம்பி இருக்கிறவங்கெல்லாம் பரிதாபத்திற்குரியவர்கள். எப்படி இன்னைக்கு அவர் சினிமா பணம் எடுத்து பலரை ஓட்டாண்டி ஆக்கி இன்னைக்கு பல பேர் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்களோ அந்த பட அதிபர்கள், அதுபோல் அடுத்த தேர்தலில் இந்த பாவம் கஷ்டப்பட்டு ஏற்கனவே பாலாபிஷேகம் பண்ணிட்டு கட் அவுட் வச்சுட்டு இருந்தவங்கலாம் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி வீட்டை விற்று எலெக்ஷனில் நின்று கடைசியில் ஓட்டாண்டி ஆகி அவனை ரோட்டில் நிற்க போகிறான். அதனால் இவர் அதாவது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அகம்பாவம் இருக்கக்கூடாது. அவருடைய பேச்சு அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடு. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு அவருக்கு நம்ம மக்கள் நம்ம பக்கம் வருவாங்கன்றது அது. ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நொடியையும் நம்முடைய இன்னைக்கு சோஷியல் மீடியாக்கள் வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. யார் எப்படின்னு பார்க்குறாங்க. நீ வந்து இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் மற்றவங்களோடு ஒப்பிடுற அளவுக்கு கூட ஒன்றும் செய்யலை. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நிலையில் கூட இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் வந்ததுக்கு பிறகு கமலஹாசன் இறங்கி வேலை செஞ்ச அளவுக்கு கூட இவர் வேலை செய்யலை. கமலஹாசன் எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வர போகிறோன்னு எவ்வளோ நாளை ஒதுக்குனார், எவ்வளோ களத்துக்கு போனார், எவ்வளோ இது ஒன்று அவராலேயே நிற்க முடியாமல் கடைசியில் ஒரு சீட்டுக்கு போய் அங்கே சேர்ந்துட்டார். அதனால் இவர் ஒன்றுமே களத்துக்கே போகாமல், ரெண்டாவது இந்த ஒரு பண்ணையார் மனநிலைன்றது அது வந்து அரசியலுக்கு சரியாக இருக்காது. அவங்க எவ்வளோ பெரிய வலிமையானவங்களாக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரே 77 தேர்தலை சந்திக்க சொல்ல பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார். அப்போ அன்னைக்கு வந்து தேர்தல் ஒரு செலவுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 33,000 தான் செலவழிக்கணும். அந்த 33,000 கூட பல தொகுதிகளில் செலவழிக்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பல நேர இதுவில் வந்து பணம் இல்லாமல் பலர்கிட்ட வந்து உதவி பெற்று தான் அதை செஞ்சார். அம்மா கூட அது நகையெல்லாம் கொடுத்தாங்கலாம் சொல்லுவாங்க. அதனால் அவராலேயே முடியல. அதனால் இவர் வந்து இன்னைக்கு ஊழல் கட்சின்னா ஊழல் கட்சின்னு எங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே ஊழல் கட்சின்னு சொன்னது தான் கருணாநிதி சொன்னார். யாரை ஊழல் கட்சின்னு சொல்லலை? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 80 தேர்தல் நல்லா நினைவு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோன்றதுனால கருப்பையாம போனாரம் கருணாநிதியை சேர்ந்துக்கிட்டு ஆட்சியை கலைச்சாங்க. எந்தவித காரணம் இல்லாத கலைச்சிட்டு உடனே 7 மாதத்தில் தேர்தல் வந்தது. தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அவர் மேலே விசாரணை கமிஷன் வர வச்சாங்க. அப்போது எங்கே பார்த்தாலும் ஒரு கப்பலை கட்டி விட்டாங்க. நீங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க, அப்போ தெரிஞ்சிருக்காது. ஒரு கப்பல் தொங்கும், ஒரு தேர்தல் பூத்து முன்னால் கப்பல் இருக்கும், பல்கேரியா பால்டிகா ஊழல்ன்ட்டு.
பல்கேரியா கம்யூனிஸ்ட் நாடு. அங்கே போய் இவர் போகவும் இல்லை. ஆனால் அங்கே பல்கேரியாவில் போய் கப்பல் வாங்கினாங்க. அந்த கப்பலில் ஊழல்னு சொல்லி அதை வந்து கருணாநிதி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். அதனால் இது வந்து ஊழல்னு சொல்கிறது நாங்கள் இன்றைக்கி தெளிவாக வந்து ஒவ்வொரு இதுவில் விளக்கம் தரோம். இன்றைக்கி 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சுருக்காங்கன்ட்டு கவர்னர்கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கி புகார் கொடுத்து விசாரணை செய்யுங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது எல்லாம் அதில் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ ஊழல், அதுக்கு தேவையான ஆவணங்களை சேர்த்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஈடி இன்னைக்கு நேரு மேலே 3 புகார் கொடுத்துருக்கு. அதுக்கான ஒவ்வொன்றுலையும் அதுக்கு ஆதாரங்களோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து நாங்கள் அடிப்படையில் ஒரு உண்மையை நாங்கள் வந்து அதை அப்போ கூட நாங்கள் வழக்கு போடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் அதை விசாரிச்சு இருந்தால் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் அந்த மாதிரி சொல்கிறத விட்டு இவர் வந்து இப்போ விஜய் வந்து அதிமுக ஊழல் கட்சின்னா ஏன் வந்து ஒரு ஊழல்னா எது நான் கேட்குறேன். இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு வச்சாலும் இன்னைக்கு கூட இவர் செங்கோட்டை என்ன சொல்றாரு, 1 கோடி ரூபாய் 1000 கோடியை விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வராரு. அவர் அரசியல் எங்கே வந்து நடத்துறாருன்னு தெரியல. இன்னும் பனையூரில் தான் இருக்கிறாரு. அவர் வந்துட்டாருன்றாரு, அரசியலுக்கு வந்திருக்காருன்றாரு. இன்னைக்கு 100 கோடி அவருக்கு கொடுக்குறாங்கன்னா தயாரிப்பாளர் எதுக்கு கொடுக்குறான் சொல்லுங்க. அவருடைய டிக்கெட்டை பிளாக்ல விற்க முடியுன்றதுனால தான் கொடுக்குறாங்க. 100 கோடி அவர் படம் 500 நாள் ஓடினா கூட 100 கோடி அவன் எடுக்க முடியுமா? இவருக்கு மட்டுமே 100 கோடி கொடுத்துட்டு அவன் ஒரு படம் எடுத்தான்னா எவ்வளோ கோடி செலவு பண்ணோம்? அந்த பணத்தை அந்த தயாரிப்பாளர் எப்படி எடுப்பார்? இங்கே இருக்கிற அந்த ரசிகர்கள்கிட்ட தலையில் உறிஞ்சி தானே அவன் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்க வச்சா தானே இவருக்கு 100 கோடி ரூபாய் தருவான். அப்போ அது ஊழல் இல்லையா? நிச்சயமா சார். இதே மாஸ்டர் படம் வந்தது இல்லை, மாஸ்டர் படம் கொரோனாவிலேருந்து அப்போ தான் கொஞ்சம் மீண்டு வரும். அதில் ஒரு இடம் விட்டுட்டு ஒரு டிக்கெட்னா பக்கத்தில் ஷேரை விட்டு இது போனால் எல்லா அலுவலகத்துலேயும் அதுதான் நடைமுறை இருந்து பொது இடங்களில் வந்து ஒரு காலி இடம் அதுக்கு பிறகுதான் ஒருத்தருக்கு இடைவெளி இருக்குன்னு போட்டோம். அப்போது அந்த சீட்டுங்க 50 சீட்டு தான் உட்கார முடியுன்ற இடத்துல நீ வந்து கொஞ்சம் கூடுதலாக பண்ணி தாங்கன்னு சொல்லி வந்து கேட்டல. அதை சரி இவர் வந்து காலில் விடுறாருன்னு அவர் பண்ணி கொடுத்தாருல்ல, அடுத்தவங்களுக்கு தெரியாத அது வந்து ஊழல் இல்லையா? நீ அவங்களுடைய அரசினுடைய கட்டுப்பாட்டை மீறி அரசு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி விடணும்னு சொல்லி போட்ட உத்தரவுக்கு மாறா இவருக்காக தேட்டரில் சரி கொஞ்சம் தளர்த்தி உத்தரவு போட வச்சிடல. எதுக்காக உத்தரவு போட வச்ச? அப்போ உன் படம் ஓடணும், அந்த படத்தின் வழியாக பணம் வரணுன்றது தானே, அது ஊழல் இல்லையா? கண்டிப்பா சார். நம்ம அதை பற்றியும் அதனால ஊழலை பற்றி பேசுகிற அருகதை அவருக்கு இல்லை. நான் இன்னும் பல செய்திகளை சொல்லுவேன். இவர் என்னவோ ஊழலுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் செய்யறதுக்கு வாய்ப்பு எனக்கு தரல, கொடுத்தீங்கன்னா செய்வேன்னு வேணா சொல்லாம தவிர அவர் என்னவோ யோக்கியம் மாதிரி அதை வரைச்சு நான் என்னவோ இது லாட்ரி டிக்கெட்டை வந்து நேர்மையாக விற்று ஒரிஜினல் டிக்கெட்டை விற்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அறியாமையில் இருக்காங்கன்றதை விட அவங்க ஏதோ ஒரு மதமப்பில் இருக்காங்கன்னு தான் மக்கள் பேசுவாங்க. நிச்சயமா சார். கேள்விகளுக்கு நிறைய விரிவான பதில்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.